தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீர் விவகாரத்தில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தற்போது சட்டமன்ற கட்சி தலைவர்களின் அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த கட்சிகள் சார்பில் யார் யார் பங்கேற்றிருக்கிறார்கள்? காவிரி நீர் தொடர்பாக அடுத்த கட்டமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கலந்து கொண்டிருக்கார். திமுக சார்பாக திமுக அமைப்பு செயலர் R.S. பாரதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, OS மணியும், பாமக, பாஜக மற்ற காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார். குறிப்பாக இந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவானது தமிழகத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி என 12 ஜூலை முதல் 31 ஜூலை வரை தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த உத்தரவை கர்நாடக அரசு மதிக்காமல் ஏற்கனவே கர்நாடகத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திரு காவிரி தனபாலன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெறுகிறது. காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடகாவிடம் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எப்படி பார்க்கிறீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை? காலம் தாழ்ந்து நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதாவது தமிழக அரசு நம்ம கேட்கிற இடத்துல இருக்கிறோம், கொடுக்கிற இடத்துல கர்நாடகா இருக்கும்போது கொடுக்கறவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா கேட்க வேண்டியவங்க தாமதமா கேட்கிறோம். நமக்கு இந்த சூழ்நிலையில இப்ப நமக்கு குறுவை பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த டெல்டாவில் 5 லட்சம் ஏக்கருக்கு மேல நிலப்பரப்புல பாதிப்பு. அதை தாண்டி ஒரு ஏக்கர்ல 33 மனித உழைப்பு நாட்கள் அப்படின்னு கணக்கு போட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 கோடி மனித உழைப்பு நாட்களுக்கு கிட்டத்தட்ட நமக்கு பாதிப்புகளை போய் சந்திக்கிறோம். இதுக்கு மேல உற்பத்தி இழப்பு ஏற்படுறதை விட்டுட்டு அடுத்த கட்டமா போகணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழக அரசுகிட்ட நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க கூட்டம் போட்டோ இல்ல பேசியோ ஒரு விருதும் இல்ல, பேப்பர்ல வரும், டிவில வரும் தான். ஆனா நடவடிக்கை என்னன்னா, உச்சநீதிமன்றத்துல உடனடியாக கர்நாடகம் தீர்ப்புப்படி தண்ணீரை திறக்காததுனால நாங்க இவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கோம். இப்போ உன்னிட்ட வெள்ளம் வருது, வெள்ளம் வர்ற தண்ணியை வெளியேற்றுற தண்ணியை என்கிட்ட நீ திறக்க கூடாது, நீயே வச்சுக்க. ஏன்னா நீ தீர்ப்பையும் மதிக்க மாட்ட, சட்டத்தையும் மதிக்க மாட்ட, மாண்பையும் மதிக்க மாட்டேன். ஆனா உனக்கு வெள்ளம் வரும்போது அணையினுடைய பாதுகாப்பு கருதி தண்ணியை வெளியேற்றினா நாங்க வடிகாலா, எங்களுக்கு திறந்து விட கூடாது அப்படின்னு முதல்ல தைரியமா சொல்ல கத்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, தினசரி 1 லிட்டர் தண்ணி கிடைச்சா நம்மகிட்ட 650 டிஎம்சி தண்ணி டிபெண்டபிலிட்டி நம்பகத்தன்மையின் அடிப்படையில தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு 177 டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி அங்க இருந்ததுன்னா 100 லிட்டர் தண்ணி இருந்தா 33 லிட்டர் தமிழ்நாட்டுடைய தண்ணி. இப்ப 73 டிஎம்சி 73% இருப்பு அணையில இருக்குன்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட 33% தமிழ்நாட்டினுடைய தண்ணி. இப்ப என்ன நீங்க போய் அவங்கள்ட்ட கெஞ்சிறது? என்னுடைய உரிமை பங்கு நிறம் திறந்து விடுன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏன் திராணி இல்லை? நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பிரதமர்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? ஆணையத்துல போய் அதிகாரம் இல்லாத ஒரு பல்லில்லாத ஆணையம்னு ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? ஒரு ஆணையம்னா என்ன, ஒரு வாரியம்னா என்ன? அந்த வாரியத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் சொல்றதுக்கு மட்டும்தான் அதிகாரமா 97 முறை கூடி இருக்கிறீங்களே, ஒரு பிரயோஜனம் உண்டா? ஒரு நட இந்த கர்நாடகம் இதை மதித்திருக்க அந்த 3 ஆண்டுல ஒரு முறை கூட மதிக்கல. இப்ப இந்த சூழ்நிலையில மறுபடியும் ஒரு கூட்டம் போடுவீங்க, அதுல ஒரு நகைச்சுவை 2 வார்த்தை பேசுவீங்க, நாங்க மக்களை காப்பாற்றோம்னு சொல்லுவீங்க. என்ன என்று நீங்க காப்பாத்திட்டீங்க? இது வரைக்கும் எதுவுமே இல்ல. ஆனா பெயரளவுக்குள்ள ஒரு கூட்டம் போட போறீங்க. இப்ப அடுத்த கட்டமா சட்ட வல்லுநரை கலந்து ஆலோசிப்போம்னு சொல்லிங்க. இது வரைக்கும் நீங்க வக்கீலுக்கு கொடுத்திருக்கிற காசுக்கு கர்நாடகத்திலிருந்து ஒரு புது காவேரி வெட்டி கொண்டாந்து பூம்புகார்ல விட்டுருக்கலாம். வக்கீல் தான் சாப்பிடுற நிலைமை இருக்கு. ஆனா அதுவும் சரியான வக்கீல வைக்கிறீங்களான்னா இல்ல. கர்நாடகம் நம்மளை எதிர்த்து பண்றதுக்கு எப்படி இந்தியாவிலேயே சீனியர் லாயரை கொண்டு வைக்குது. ஆனா நம்மள்ட்ட போற வக்கீல் பூரா யாரா இருக்காங்கன்னா ஜூனியர் கத்துக்குட்டிகள் போய் பேசுறாங்க. அவங்களுக்கு தரவையும் கொடுக்க தெரியல, தாவாவையும் கொடுக்க தெரியல. இந்த சூழ்நிலையில உடனடியாக தினசரி மழை பெஞ்சு வரக்கூடிய தண்ணீர் கர்நாடக அணைகள்ல வரும்போது அந்த தண்ணியில 33% தண்ணி நம்மளோட அன்னைக்கே திறந்து விட சொல்லுங்கய்யா. நம்ம தண்ணி என்ன அவங்க அணைகளை வச்சுக்கிட்டு நீ திறந்து விடுன்னு கேட்கறது? ஒரு வரமுறை இருக்கணுமா இல்லையா? இந்த தீர்ப்பு காவிரி மேலாண்மை வாரியத்துல நீங்க கேட்க வேண்டியது முக்கியமானது ஒண்ணு இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல தண்ணி திறக்கணும்னா ஜூன் 12 தண்ணி திறப்போம், ஜனவரி 28ஆம் தேதி அணையை சாத்திடுவோம். தண்ணி இதுக்கு இடையில திறக்கணும்னா முதலமைச்சர் உத்தரவிடாம தண்ணி திறக்க முடியாது.
ஆனா கர்நாடகத்துல தண்ணி திறப்பதற்கான நாளும் கிடையாது, வரையறும் கிடையாது. வர்ற தண்ணியை பூரா நீங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தா எப்ப அணை நிரம்போ எப்ப நீங்க எங்களுக்கு தண்ணி கொடுப்பீங்க? அப்ப அணை நிரம்பி வடிகாலதான் தமிழகத்துக்கு தண்ணி எடுப்பீங்களா? நீங்க 1 லிட்டர் தண்ணி எடுத்தா அதுல எனக்கு 33% தண்ணி அன்னைக்கே திறந்து விட்டுரு. அணையினுடைய கட்டுப்பாடு நீ கையில எடுத்துக்க, அதிகாரமிக்க ஒரு ஆணையமா நீ செயல்படுறதுக்கான நடவடிக்கைக்கு கொண்டு போவோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சும்மா பேரளவுல ஒரு மீட்டிங் நடத்துவோம், அதே அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லுவீங்க. அனைத்து கட்சினா நீங்க சட்டமன்றத்துல ஜெயிச்சு வந்தவங்க மட்டும்தான் அனைத்து கட்சியா? அதை தாண்டி எத்தனை பேர் வெளியில இருக்காங்க? நல்லவர்கள் வல்லவர்களா இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க. இல்ல விவசாய சங்கங்களை அழைத்து பேசுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நம்ம போக வேண்டாமா? நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய உணவு தேவை மட்டுமல்ல, 21 மாவட்டம் விவசாயிகளையும் அழைத்து பேசி ஒரு ஒருமித்த கருத்தோடு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை முன்வைத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி திரு தனபால், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.